இன்று நாம் காண இருப்பது முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் தல வரலாறு. இங்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், தாயார் தெய்வானை. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தனது படைகளுடன் ஓய்வெடுக்க இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்தார். சூரபத்மனிடமிருந்து தங்களை காப்பாற்றியதற்காக தேவர்களின் தலைவனான இந்திரன் முருகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து தர விரும்பினார். அதன்படி திருப்பரங்குன்றம் மலையில் தேவர்கள் முனிவர்கள் முன்னிலையில் முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் நடைபெற்றது. எனவே இது திருமணத்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயில் ஒரு மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலாகும். இது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. இங்கு கருவறையில் சிவன், விஷ்ணு, விநாயகர், துர்க்கை, முருகன் ஆகிய 5 தெய்வங்களும் ஒரே வரிசையில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். இது இக்கோயிலின் தனி சிறப்பு. இக்கோயிலில் மூலவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. இது ஒரு குடைவரை கோயில் என்பதால் மூலவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. கையில் உள்ள வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. பொதுவாக முருகர் கிழக்கு நோக்கி இருப்பார், ஆனால் இங்கு வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இது ஒரு குடைவரை கோயில் என்பதால் இந்த கோயிலை வலம் வர முடியாது. சங்ககால புலவரான நக்கீரர் ஒரு பூதத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது முருகனை வேண்டி புலவரான நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடிய இடமும் இதுவே. முருகர் நேரில் வந்து நக்கீரரை காப்பாற்றினார்.